வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் கார்த்திக். இது மெய்சில் இருக்க வைக்கும் தகவல்கள். இன்னைக்கு மெய்சில் இருக்க வைக்கும் தகவலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு எழுத்தாளரின் ரயில் பயணம். ஒரே ஒரு பயணத்தில் 10 மெய்சில் இருக்கும் தகவலை கற்றுக்கொண்டார் அந்த எழுத்தாளர். அன்னைக்கு காலையில் 6:20 பிளாட்ஃபார்மில் தேநீர் வாசனை, டீ காஃபி டீ காஃபின்னு சத்தம். ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருந்தார் அந்த எழுத்தாளர். கையில் ஒரு சின்ன நோட்டு, வீடியோ ஐடியா எழுதலாம்னு. எதிரே ஒரு வயசான மாமா, சாதாரண ட்ரெஸ், கையில் ஒரு பை. அவர் ஜன்னல் பக்கமாக பார்த்துக்கிட்டே சொன்னார், ரயில் பயணம் நல்லது, உனக்கு உலகத்தை புரிய வைக்கும், நல்லது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த எழுத்தாளர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ரயில் கிளம்பியதும் சக்கர சத்தத்துக்குள்ள அவர் மெதுவாக பேச ஆரம்பிச்சாரு. அந்த எழுத்தாளர் வெளியே பார்த்தார். மஞ்சள் நிறத்தில் சூரியன் உதய ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தது. சூரியனை பார்த்தா ஒரு விஷயம் நினைவுக்கு வரும். நம்ம உடம்புல இருக்கிற சில மூலப்பொருட்கள், அயன், கால்சியம், கார்பன், இதெல்லாம் பழைய நட்சத்திரங்கள்ல உருவானது. அதுக்கு அந்த எழுத்தாளர் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தார். அப்போ நம்ம எல்லாம் ஸ்டார் டஸ்டான்னு அந்த எழுத்தாளர் கேட்டார். அதுக்கு அந்த மாமா, அதுக்கும் மேல நம்ம ஒரு நட்சத்திர வரலாறு. அதுக்கு அந்த எழுத்தாளர் ஏதோ புதுசா கத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டதுன்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டார். ரயில் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. வெளியே நதி தெரிஞ்சது. நதிக்கரையில் குழந்தைகள் கையை ஆட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அந்த எழுத்தாளர் ரசிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த நதி கடலுக்கு போகும்போது கடல் ஏன் உப்பாகுதுன்னு தெரியுமான்னு அந்த மாமா கிட்டார். அதுக்கு அந்த எழுத்தாளர் மாமா கிட்ட, எனக்கு அது தெரியல மாமா அப்படின்னு சொன்னார். இதுக்கு அந்த மாமா பதில் அளித்தார். மழை நீர் மலைப்பாறைகளை கரைத்து அதில் உள்ள உப்பு பொருட்களை நதிகள் கடலுக்கு கொண்டு போகும்போது 1000 வருடங்களா இது நடந்துட்டு இருக்கு. அதனால்தான் கடல் உப்பாயிடுச்சுன்னு அந்த மாமா சொன்னார். உடனே அந்த எழுத்தாளர் சிரிக்க ஆரம்பிச்சார். ஏன்னா இது ஒரு தமிழ் சினிமாவில் வர காமெடி போல இருக்குன்னு அந்த மாமா கிட்ட சொன்னார். உடனே அந்த மாமாவும் சிரிச்சார். நீங்கள் கேட்கலனாலும் எனக்கு அந்த கேள்வி புரியுது. அப்புறம் ஏன் மழை நீர் உப்பா இல்லைன்னு தானே அந்த கேள்வி. மழை தண்ணீர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான காரணம் அது இன்னும் கடலுக்கு போய் சேரலை. மேலும் அந்த வழியாக உப்பு உலோகங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால தான் மழை தண்ணீர் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கடலுக்கு போகிற தண்ணி உப்பு அதிகமாக இருக்குது. சாயங்காலம் நெருங்க காற்று குளிர்க்க ஆரம்பிச்சது. ரயில்வேயில் கொஞ்சம் அமைதி. சிலர் தூங்க ஆரம்பித்தாங்க. மாமா திடீர்னு ஜன்னல் பக்கமாக காட்டினார். ஐஸ் மேலே மிதக்குது. சாதாரணமாக தான் தெரியும், ஆனால் இதுதான் ஒரு பெரிய காரணம். என்ன காரணம்? ஐஸ் கீழே மூடி இருந்தால் ஏரிகள் முழுக்க உறையாமல் கீழே நீர் லிக்விடாக இருக்கும். அதனால் உள்ள உயிர்கள் குளிர்காலத்திலையும் வாழும். இப்போ ரயில் ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி போச்சு. கண்ணுக்கு பச்சை நிறமாக பட்டது. இந்த காட்டை பார்க்குறியா? மரங்கள் தனியாக இல்லை. அது எப்படி மாமா, எல்லா மரங்களும் தனியாக தானே இருக்கு அப்படின்னு அந்த எழுத்தாளர் கேட்டார். வேர் மற்றும் மண் கீழே இருக்கும் நுண்ணுயிர்கள் வழியாக மரங்கள் தகவலை பரிமாறிக்கும். பூச்சி தாக்குதல்னா சில மரங்கள் சிக்னல் அனுப்பும். அருகில் இருக்கிற மரங்களை எச்சரிக்கையும் செய்யுது. அப்போது காட்டுக்குள்ளே ஒரு சைலண்ட்டாக நெட்வொர்க்கே இருக்குன்னு அந்த எழுத்தாளர் சொன்னார். அதுக்கு அந்த மாமா சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சு ஆமாம் அப்படின்னு சொன்னார். ஒரு ஸ்டேஷனில் ரயில் நின்றுது. டீ பஜ்ஜி விற்றுட்டு இருந்தவங்களும் ஓடி வந்தாங்க. ஒருத்தர் தென் மிட்டாய் விற்றுட்டு இருந்தார். அதை எழுத்தாளர் வாங்கினார். மாமா உடனே அதை பார்த்துட்டு சொன்னார், தேனீக்கள் பேசாது, ஆனால் டான்ஸ் பண்ணி இந்த திசை இந்த தூரம்னு காட்டும். உடனே அதை பார்த்துட்டு அந்த எழுத்தாளர் சிரித்தார். அப்புறம் சொன்னார், நமக்கு கூகுள் மேப்பு, அவங்களுக்கு டான்ஸ் மேப்புன்னு சொன்னார் அந்த எழுத்தாளர். மாமா மெதுவாக தலையாட்டி சிரித்தார். ரயில் ஒரு பெரிய பாலத்தை கடந்தது. கீழே நீர் அசைஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த நீருக்குள்ளே என்னென்ன உலகம் இருக்குன்னு அந்த எழுத்தாளர் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். உடனே அந்த மாமா, நீருக்குள்ளே என்னென்ன உலகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீருக்குள்ளே ஒரு உயிரினம் வாழுது. அதுக்கு பேர் ஆக்டோபஸ். அந்த உயிரினத்துக்கு மூளை மட்டும் இல்லை, அதன் கைகளும் நிறைய நியூரான்ஸ் இருக்குது. அதனால் அது பல நேரங்களில் பல விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் அது ஸ்மார்ட்டாக இருக்கான்னு அந்த எழுத்தாளர் கேட்டார். அதுக்கு அந்த மாமா ஆமாம் அப்படின்னு சொன்னார். மாலை நேரம். சூரியன் மஞ்சள் ஆரஞ்சு கலரில் இறங்க ஆரம்பிச்சிட்டு இருந்தது. அதை பார்த்து அந்த ஒளியை ரசிச்சுட்டு இருந்தார் அந்த எழுத்தாளர். உடனே மாமா, நீ பார்க்குற கலர்லாம் வெளியே நேரடியாக இருக்கிறதில்ல. உடனே அந்த மாமாவை திரும்பி பார்த்தாரு அந்த எழுத்தாளர். ஒளியின் வேவ்லென்த் கண்ணுக்கு வரும். அதை மூளை டிரான்ஸ்லேட் பண்ணி ரெட் ப்ளூன்னு உருவாக்கும். உடனே அந்த எழுத்தாளர் மெதுவாக சொன்னார், அப்போது நிறம் என்பது மூளையின் மொழியானு. சாப்பாட்டுக்கு நேரம் வந்தது. டிஃபன் எடுத்து மேலே வச்சார் அந்த எழுத்தாளர். மாமா தண்ணி குடித்தார். மாமா உடனே சொன்னார், நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியா இருக்குது, அது டைஜஷனுக்கு உதவி செய்யுது. அது இல்லைன்னா பல விஷயங்கள் சரியாக நடக்காது. உடனே அந்த எழுத்தாளர் சொன்னார், அப்போது நம்ம தனியாக இல்லையான்னு. உடனே அந்த மாமா சொன்னார், நீ ஒரு எக்கோசிஸ்டம். அந்த வார்த்தையை ரொம்ப ரியலாக குத்தியது அந்த எழுத்தாளருக்கு. ஏன்னா நான் நினைப்பதே ஒரு குழு உயிர்களோட சேர்க்கை மாதிரி தான்.
இப்போது இருட்டு. ரயிலின் உள்ள மஞ்சள் லைட். வெளியே சின்ன ஊர்களின் விளக்குகள். ரயில் மெதுவாக ஓடிக்கிட்டு இருந்தது. மாமா மெதுவாக சொன்னார், டைம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகுது போலன்னு தெரியும், ஆனால் வேகம் உயர காரணமாக மிக சின்ன மாற்றங்கள் வரும். ஜிபிஎஸ் மாதிரி சிஸ்டங்கள் இதை கணக்கில் எடுத்துக்காம விட்டால் எரர் வரும். அப்போது அந்த எழுத்தாளர் சொன்னார், டைம் ஒரு சாலிட் ரூல் இல்லையான்னு. மாமா, டைமும் ஒரு ஃபினாமினன் அப்படின்னு சொன்னார். கடைசி ஸ்டேஷன் வந்தது. கூட்டம் எழுந்தது. மாமா பையை எடுத்து எழுந்தார். உடனே அந்த எழுத்தாளர் கேட்டார், மாமா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு. உடனே அந்த மாமா சொன்னார், நான் வேலை பார்க்குறதில்ல, நான் பயணம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், நீ கேட்குற ஒவ்வொரு உண்மையும் உன் மூளையை மாற்றும். அதுக்காக தான் நான் பேசினேன். அவர் இறங்கி கூட்டத்துக்குள்ளே போயிட்டார். அந்த எழுத்தாளர் ஜன்னல் வழியாக தேடினார். ஒரு வினாடி இருந்தார். அடுத்த வினாடி காணாமல் போயிட்டார். அந்த எழுத்தாளர் கையில் இருந்த நோட்டை திறந்தார். காலை முழுக்க எழுதாமல் இருந்த நோட்டு இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல தோணு இருக்கு அந்த எழுத்தாளருக்கு. உடனே அதில் எழுதினார், கியூரியாசிட்டி தான் என்ஜின்னு.